நாம் தியானிக்க போகிற இந்த செய்தியினுடைய தலைப்பு அழுத்தங்களை கடந்து வருவது எப்படி என்கிற ஒரு கேள்விக்கான பதில்களை கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து கற்பிக்க இந்த அதிகாலை வேளையில் ஜெபத்தில் அமர்ந்த போது ஆண்டவர் அடியனுடைய உள்ளத்தில் வார்த்தைகளை நினைப்பூட்டினார். கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் ஆராதனைக்கு நம்முடைய கன்வென்ஷன் கூட்டங்களின் ஒவ்வொரு ஆராதனையிலையும் கவனித்துக் கொண்டே நீங்கள் வருவீர்கள் என்றால் நான் கவனிக்கிறேன். எல்லா ஆராதனையின் நிறைவு பகுதியிலேயும் செய்திக்கான ஒரு தொடர்ச்சியே பாடலாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலையும் ஆராதனை நடத்தின அன்பு போதகருக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். என்னுடைய செய்தி என்ன என்பது இங்கு ஒருவருக்கும் தெரியாது என்றாலும் அவர் ஆராதனை நிறைவு செய்கிற போது ஒரு ஆராதனை பாடலை பாடியிருக்கலாம். ஆனால் கல்வாரி அன்பை குறித்த பாடலை பாடிய போது உண்மையாகவே என் இருதயத்தில் நான் களி கூர்ந்தேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மெய்யாகவே சிநேகிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த வார்த்தை இங்கே இருக்கிற நம் அனைவருக்குமே தீர்க்க தரிசன சத்தம் என்பதில் எனக்கு கொஞ்சமும் சந்தேகமில்லை. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வேதாகமத்திலே 4 தோட்டங்கள் மிக முக்கியமானவை. நான் முதலாவது சொல்ல போகிற ஒரு 5 நிமிட காரியம் என்னுடைய செய்திக்கான அஸ்திபாரமாய் சில தகவல்களாய் இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறவர்கள் எழுதி கொள்ளலாம், மற்றவர்கள் என்னை கவனியுங்கள். 4 தோட்டங்கள் வேதத்திலே மிக முக்கியமானவர். நம்முடைய ஆண்டவரும் பிதாவாகிய தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிற போது யோவான் 15:1 என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்றே அறிமுகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த முதல் முறையாய் மகதலேனா மரியாள் பார்த்த பொழுதும் அவரை கிறிஸ்து என்று அறியாமல் தோட்டக்காரர் என்று எண்ணினதாக யோவான் 20:15 நாம் வாசிக்க முடியும். நீங்கள் திருப்ப வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வாசித்தாலும் எசேக்கியேல் 47 இருக்கட்டும், கலாத்தியர் 5 இருக்கட்டும், அவர் கனிகளை உண்டாக்குகிற ஆவியானவர், அவர் பாயுமிடமெல்லாம் விருட்சங்கள் உண்டாயிற்று என்பதை நாம் வாசிக்க முடியும். ஆக நாம் ஆராதிக்கிற திரியேக தெய்வம் தம்மை தோட்டக்காரராக காண்பித்துக் கொள்வதிலே அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். புரிஞ்சவங்க? ஆமென். ஹல்லேலூயா. மனிதன் வாழ்க்கையிலே தேவன் 4 தோட்டங்களை முக்கியமானதாக வைத்திருக்கிறார். முதல் தோட்டம் மனிதனை படைத்து அவனுக்கு முதலில் கொடுத்த அவனுக்கான வீடாம் ஏதேன் தோட்டம். ஆமென். அது நம்முடைய குடும்பத்திற்கு ஒப்பானது என்று நான் சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்து அவனுக்கு ஏதேன் என்கிற இடத்தை உண்டாக்கி, ஏதேன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் டிலைட்ஃபுல் ஸ்பாட், மனமகிழ்ச்சியான ஸ்தலம் என்பது அர்த்தம். ஏதேன் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லை கொண்ட ஒரு தோட்டம் மட்டும் அல்ல, அது திறந்த வானமுள்ள ஒரு இடமாய், அது ஒரு அட்மாஸ்பியராய் இருந்திருக்கிறது. அதுதான் மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த வீடு. ஆமென். அவைகளை குறித்து பேசினால் நான் பேச வேண்டிய காரியத்தை பேச நேரமில்லாமல் போகும். நம்முடைய வீடு ஏதேனாய் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். இரண்டாவது தோட்டம் கிறிஸ்துவானவர் மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்க அர்ப்பணித்துக் கொண்ட கெத்சமனே தோட்டம். மூன்றாவது தோட்டம் ரட்சிக்கப்பட்ட மனிதனை கிறிஸ்துவை போல மாற்றுவதற்காக அவனை நாட்டியிருக்கிற சபை என்னும் திராட்சை தோட்டம். நான்காவது தோட்டம் அவனை மகிமையிலே மறுமையின் வாழ்க்கையிலே தன்னோடு என்றென்றும் வைத்துக் கொள்ளும்படி தேவன் சேர்த்து கொள்ள போகிற பரதீசு என்னும் பரலோக தோட்டம். ஒரு ஆமென் சொல்லிருங்களேன். ஏதேன் என்கிற தோட்டத்தில் சிருஷ்டித்து கெத்சமனே என்கிற தோட்டத்தில் அவனுக்காக ஜீவனை ஒப்புக் கொடுத்து சபையாம் திராட்சை தோட்டத்தில் மனிதனை உருவாக்கி கிறிஸ்துவை போல முதிர்ச்சி அடைய செய்து தம்முடைய இருப்பிடமாம் பரலோக தோட்டத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதே நம்முடைய தேவனுடைய மிகப்பெரிய பணியாயிருந்திருக்கிறது. ஆக நீங்களும் நானும் ஒரு தோட்டத்திலிருந்து தோட்டங்களின் வழியாய் ஒரு தோட்டத்திற்கு போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தோட்டத்திலே என்னை கவனியுங்கள், எல்லாமே முக்கியமானது. ஏதேன் நம்முடைய குடும்ப வாழ்வுக்கு அடையாளம், அது மிக முக்கியமானது. ஏதேனிலே 3 காரியங்கள் நிரம்ப இருந்ததை நாம் கவனிக்கலாம். ஒன்று, இட்ஸ் ஃபுல் ஆஃப் லவ், அன்பினால் நிரம்பி இருந்த ஏதேன். நம்பர் 2, இட்ஸ் ஃபுல் ஆஃப் லைஃப்,
ஜீவனால் நிரம்பி இருந்த ஏதேன். நம்பர் 3, இட்ஸ் ஃபுல் ஆஃப் லக்ஸரி. தேவன் தந்த நன்மைகளால் நிரம்பி இருந்த ஏதேன். நம்முடைய குடும்பமும் அப்படி இருக்க கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது தோட்டத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம், கெத்சமனே தோட்டம். மூன்றாவது தோட்டம், கர்த்தர் உங்களையும் என்னையும் வேர்விரித்து உலகத்திலிருந்து வெளியே அழைத்து தமக்காக உருவாக்கும்படி வைத்திருக்கிற சபையாம் திராட்சை தோட்டம். ஆமென். இந்த தோட்டத்திற்குள் இருப்பதால் தான் கனிதராத அத்திமரங்களும் ஜீவனோடு நிற்கிறது. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். நான்காவது தோட்டம், நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற பரலோக தோட்டம். ஆனால் இவைகளிலே இன்று அதிகாலையில் தேவ சமூகத்தில் அமர்ந்தபோது ஆண்டவர் அழுத்தங்களில் இருக்கிற தேவ ஜனத்தையும் அழுத்தங்கள் நெருக்கங்கள் வழியாய் பிழிந்தெடுக்கப்படுகிற வாழ்க்கையின் சூழல்கள் வழியாய் கடந்து போகிற சில குடும்பங்களை, அவைகளை கடப்பதற்கான வழிகளை சொல்லித் தரும்படி கெத்சமனேயை பாரப்படுத்தினபடியினால் உங்கள் நடுவிலே அடுத்த சில நிமிடங்கள் கெத்சமனே தோட்டத்தை குறித்து பேசுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. நாம் வாசித்த வசனம் 36 இப்படி சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ராப்போஜன பந்தி முடிந்த பின்பு தம்முடைய சீஷர்களோடு கெத்சமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் யோவான் 18:1 யோவான் அதை சொல்லுகிற போது கெத்சமனே இடம் அல்ல, அவர்கள் ஒரு தோட்டத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லுகிறார். கவனியுங்கள், கெத்சமனே என்கிற தோட்டம் எங்கே இருக்கிறது? அது ஒலிவ மலையின் அடிவாரங்களில் இருக்கிறது. ஒலிவ மரம் என்ற ஒலிவ மலை என்றாலே அந்த பெயர் வர காரணம், அந்த மலை முழுவதும் ஒலிவ மரங்களால் நிரம்பினவை. ஒலிவ மலை முழுவதும் விளைகின்ற அந்த கிடைக்கின்ற ஒலிவ பழங்கள் எல்லாம் கெத்சமனே தோட்டத்திலே தான் எண்ணெயாக பிழியப்படும். கெத்சமனே என்ற வார்த்தைக்கு அர்த்தமே பிழிந்தெடுக்கும் ஸ்தலம், ஆயில் பிரஸ், அதுதான் அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. கெத்சமனே தோட்டத்திலே கவனியுங்கள், ஒலிவ பழங்களை பிழிகின்ற மிகப்பெரிய கல் செக்குகள் இருந்திருப்பதை நாம் வேதத்திலே காண முடியும், வரலாற்றிலே பார்க்க முடியும். ஆக கெத்சமனே என்றாலே பிழிந்தெடுக்கப்படும் ஸ்தலம். தேவன் மனித வாழ்க்கையை ஏதேனிலே வைத்து ஏதேனிலேயே வாழ்ந்து முடிக்கும்படிக்கு சொல்லவில்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலேயும் சில வேளைகளில் கெத்சமனே என்கிற பிழிந்தெடுக்கப்படும் ஸ்தலத்தின் வழியாய் நடத்துகிறார். ஒரு ஆமென், அல்லேலூயா. என் அன்பு சகோதரி, பிழிந்தெடுக்கப்படும் சூழல் எல்லாருக்கும் பொதுவானது. சில நேரத்தில் நாம் இப்படி நினைத்துக் கொள்ளுகிறோம், எனக்கு வந்த ஒரு பிரச்சனை யாருக்குமே வந்ததில்லை. சில நேரத்தில் நாம் ரொம்பவே நல்லவர்களாய் மாறி இப்படி கூட சொல்லுவோம், எனக்கு வந்த மாதிரி என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. ஆமென். ஆனால் கவனியுங்கள், கெத்சமனேக்கு ஒருவரும் தப்பினதில்லை. கிறிஸ்துவே கெத்சமனேயின் வழியாகத்தான் போக வேண்டியிருந்தது. மனிதனாய் பிறந்து விட்டாலே அவர்கள் அழுத்தப்படும், நெருக்கப்படும் போராட்ட வாழ்க்கையை கடந்துதான் ஆக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லிருங்களே. ஹல்லேலூயா. அது யாருக்கும் நேரிடலாம். கர்த்தருக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, 3 இடங்கள் முக்கியமானவை. ஞாபகம் வர்றதுனால சொல்லிடுறேன். முதல் இடம், பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்த அல்லது பிதாவின் சித்தத்தை தொடங்கின வனாந்தரம். அவர் வனாந்தரத்திற்கு பரிசுத்த ஆவியினாலே கொண்டு போகப்பட்டார். அங்கேதான் பிதாவின் சித்தத்தை தொடங்கினார். நம்பர் 2, பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்த கெத்சமனே பிழியப்படும் இடம், நெருக்கப்பட்டார். மூன்றாவது இடம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்த கல்வாரி சிலுவை. அங்கேதான் அவர் தாம் எதற்காக பிறந்தோமோ அந்த சித்தத்தை செய்து முடித்தார். ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னை கவனியுங்கள். ஆக கெத்சமனே தோட்டத்திற்குள் கிறிஸ்துவானவர் நெருக்கப்பட்ட, அழுத்தப்பட்ட, பிழியப்பட்ட அனுபவத்தை நாம் படிக்கலாம். 3 காரியங்களால் அவர் பிழியப்பட்டார். நம்பர் 1, அவர் உணர்வுகளில் பிழியப்பட்டதை நாம் வாசித்த வசனத்தின் 37ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர் பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அன்பு சகோதரா, கிறிஸ்துவானவர் உணர்வுகளில் நெருக்கப்படுகிறார்.
இதுவரைக்கும் இல்லாத ஒரு வியாகுலம், இதுவரைக்கும் அவர் கடந்து வந்திராத ஒரு துக்கத்தின் நிலை, மரணத்தை குறித்ததான ஒரு நடுக்கம், தன் மீது சுமத்தப்பட போகிற அகில உலகத்தின் பாவங்களை குறித்ததான ஒரு அழுத்துதல் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஒரு முறை கூட தன் இருதயத்தின் துக்கத்தை தன் சீடர்களோடு பகிர்ந்து கொள்ளாதவர் கெத்செமனேக்குள் வந்தபோது அவைகளை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார். நம்பர் 2, அவர் உடல் ரீதியாக நெருக்கப்பட்டார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய உடலில் இருந்து வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வெளியேறத் தொடங்கிற்று. ஆமென். ஜேசி ராயில் என்கிற ஒரு நல்ல புத்தக ஆசிரியர், அவர் புத்தகத்தில் எழுதியது எனக்கு ஞாபகம் வருகிறது. அவர் சொல்லுகிறார், என்னை கவனியுங்கள், கிறிஸ்துவானவர் கெத்செமனேயிலேயே மரிக்க தொடங்கிவிட்டார், சிலுவை மரணத்தின் அடையாளமாகத்தான் நடந்தது அப்படின்னு எழுதுறார். ஆமென். அவருடைய மரணம் ஏதோ சிலுவையில் கைகளும் கால்களும் ஆணியால் அடிக்கப்பட்ட பிறகு நடந்ததல்ல. அவர் கெத்செமனேயிலேயே தன்னுடைய மரணத்தை தொடங்கிவிட்டார். அவருடைய இரத்த நாளங்கள் எல்லாம் அங்கே அவர் ஜெபிக்கிற போதே வெடிக்கத் தொடங்கிவிட்டது. காரணம், கெத்செமனே அவரை உடல் ரீதியாய் அழுத்திவிட்டது. மூன்றாவதாய் உறவுகள் ரீதியான அழுத்தம். வேதம் அழகாய் சொல்கிறது, மார்க்கு 14ஆம் அதிகாரம் வாசித்தால், சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார். 3.5 வருடங்கள் தன்னோடு வைத்திருந்த, தன் மார்பிலை சுமந்திருந்த, ஆமென், போஷித்த, பராமரித்த, பாதுகாத்து வந்த அந்த அத்தனை பேரும் தனிமையில் விட்டு ஓடி போனார்கள். இந்த கால வேளையிலையும் ஆராதிக்க வந்து மகிழ்ச்சியோடு கர்த்தரை பாடி துதித்திருந்தாலும் உணர்வுகளிலே ஒரு அழுத்தம், சரீரத்திலே ஒரு நெருக்குதல், உறவுகள் நிமித்தம் உண்டாகிற தனிமை என்று நீங்கள் வந்திருப்பீர்களானால், கிறிஸ்து தம்முடைய அடிச்சுவடுகளை காண்பித்து இந்த கெத்செமனேயை நீயும் ஜெயமாய் கடக்க முடியும் என்பதை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனால் நியமிக்கப்பட்டிருந்த ஒரு பிரஷிங் ஆயில், தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு கிரஷிங் பிளேஸ், அழுத்தப்படுகிற, பிழியப்படுகிற ஒரு இடம் பிதாவால் நியமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை ஜெயமாய் கடந்து வந்தார். நசுக்கப்பட்டவர், பிழியப்பட்டவர், அழுத்தங்களுக்கு உட்கானவர், நெருக்கங்களை சந்தித்தவர், அங்கேயே பின்மாற்றம் அடைந்து விடவில்லை. அவர் கெத்செமனேக்குள் போகும்போது இருந்த பலத்தை விட, சகோதரா, கெத்செமனே விட்டு வெளியே வரும்போது அதிக பலமுள்ளவராய் வந்தது போல இந்த சத்தம் கேட்டு அவருடைய அடிச்சுவடுகளில் இன்று நடக்க தொடங்குவீர்களானால் இந்த கெத்செமனே உங்களை சேதப்படுத்துவதில்லை. நல்ல ஒரு ஆமென். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் அவரை அப்படி நடத்தினார்? ஏசாயா 53 நமக்கு தெரியும். அதிலே வசனங்களை நீங்கள் பார்த்தால் 10ஆம் வசனம் இப்படி சொல்லும், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். அல்லேலூயா. பிதாவுக்கு இப்படி ஒரு சித்தம் உண்டா? நாம் நினைக்கிறோம் பிதா உயர்த்தும் சித்தம் உள்ளவர், மேன்மைப்படுத்தும் சித்தம் உள்ளவர், பாதுகாக்க சித்தம் உள்ளவர், ரட்சிக்க சித்தம் உள்ளவர். ஆனால் பிதாவுக்கு இப்படியும் நம்மை குறித்து ஒரு சித்தம் உண்டு, நொறுக்க சித்தமானவர். ஆமென். கவனியுங்கள், ஆசரிப்பு கூடாரத்திலே 2 விதமான பணிமுட்டுகள் உண்டு. நாம் பலமுறை கேட்டிருந்தாலும் நினைப்பூட்டி விடுகிறேன். என்ன பணிமுட்டுகள்? ஒன்று வார்ப்பு வேலையாய் செய்யப்படும் பணிமுட்டுகள், இன்னொன்று அடிப்பு வேலையாய் செய்யப்படும் பணிமுட்டுகள். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை தருவாராக. வார்ப்பு வேலையாய் செய்யப்படும் பணிமூட்டுகள் என்றால் என்ன அப்படின்னா, வெண்கலத்திலோ அல்லது பொன்னினாலோ செய்யப்பட வேண்டிய பணிமூட்டுகளை, எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டா, ஒரு பலிபீடத்தை வெண்கலத்தில் செய்ய வேண்டும் என்றால் பலிபீடம் போலவே களிமண்ணால முதல்ல செஞ்சு அந்த வெண்கலத்தை உருக்கி அந்த வார்ப்புக்குள்ளே, அச்சுக்குள்ளே ஊற்றி அது நன்றாய் குளிர்ந்த பிறகு களிமண்ணை உடைத்து விட்டால் அழகான ஒரு பலிபீடம் தயாராகிவிடும். வேலை ரொம்ப எளிது. ஆனால் ஆண்டவர் மோசேயின் வழியாய் பெசலேயலுக்கு சொல்லும் போது ஒரு பொருளை மட்டும் வார்ப்பு வேலையாக அல்ல, அடிப்பு வேலையாகத்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார்.
அடிப்பு வேலை என்றால் என்ன? அப்படியே அதை இளக்கி அதை உருக்கி ஊற்றுவதும் அது குளிர்ந்த பிறகு எடுப்பதும் அல்ல. அதை கொஞ்சம் கொஞ்சமாய் தட்டி தட்டி அடித்து அடித்து அதை திசை திருப்பி அதை மோல்டு பண்ணி அதை உருவாக்க வேண்டும். அப்படி செய்ய வேண்டிய பொருளாக ஆண்டவர் சொன்னது குத்து விளக்கு. 7 அகல்கள் கொண்ட அந்த குத்து விளக்க மட்டும் ஆண்டவர் சொன்னார், குத்து விளக்க நீ வார்ப்பு வேலையா செய்யக்கூடாது. என்னவாதான் செய்யணும்? அடிப்பு வேலையாதான் செய்யணும். ஏன்? என் சமூகத்தில் எப்போதும் எரிய வேண்டியவை எல்லாம் அடிப்பு வேலையால் உருவாக்கப்பட வேண்டியவை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த குத்து விளக்கு அடிப்பு வேலையாய் செய்யப்படுவது மாத்திரமல்ல, இது எரிவதற்கு தேவையான எண்ணெயும் இடித்து பிழிய வேண்டும். ஆமே, ஒலிவப்பழங்கள் முத்தலாகி தானாகவே எண்ணெயை வடிய விடுவதும் உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, தானாய் பொங்கி வரும் எண்ணெய் அல்ல, பிழியப்பட்ட ஒலிவ எண்ணெயினால் விளக்கு எரிவதாக. என் அன்பு சகோதரனை சகோதரியே, நான் மீண்டும் மீண்டும் அடிக்கப்படுகிறேன், மீண்டும் மீண்டும் பிழியப்படுகிறேன், மீண்டும் மீண்டும் நொறுக்கப்படுகிறேன் சொல்லுவீங்கன்னா, பிதாவாகிய தேவன் எந்த நோக்கமும் சித்தமும் இல்லாமல் உங்களை அந்த பாதையில் நடத்தவில்லை. நீங்கள் அவருக்கு முன்பாக எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். உங்களிடத்திலிருந்து அவருடைய வெளிச்சம் எப்போதும் பிரகாசிக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு தான் உன்னை அடிப்பு வேலையாய் செய்கிறார். இடித்து பிழியப்பட்ட எண்ணெயினால் உன்னை பிரகாசிக்க வைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லிருங்களே. ஹல்லேலூயா. எப்போதும் எரிய விரும்புகிறீர்களா? எப்போதும் அவர் முன் நிற்க விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன்னு சொன்னதுனால அடிப்பு வேலை உண்டு. நம்ம சில நேரத்துல நம்முடைய ஜெபத்துக்கு எப்படி பதில் வரும்னு தெரியாம ஜெபிச்சிடுறோம். ஜெபங்களுக்கான பதில்களை புரிந்து கொள்றதுக்கே ஞானம் வேணும். சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம், ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும், என்னை ஆவியின் கனிகளால் அலங்கரியும். அந்த ஜெபத்துக்கு பதில் எப்படி வரும் நினைச்சுக்கிறோம் தெரியுமா? அப்படியே பட் பட் பட்னு ஒரு 9 பழம் வந்து நம்மகிட்ட அப்படியே காய்ச்சி தொங்கிரும் நினைக்கிறோம். அப்படியெல்லாம் வராது. கர்த்தர் ஆவியின் கனிகளை கொடுப்பதற்கு அதற்கான சூழ்நிலைக்குள்ள நடத்துவார். என்ன கேட்ட? பொறுமை தானே, இப்ப வரும் பாரு அப்படின்னு நெருக்குகிற, பேசுகிற, சாடையில் பேசுகிற, சங்கடப்படுத்துகிற 4 பேருக்கு நடுவில் கொண்டு விட்டுருவாரு. இப்ப வரும் உனக்கு பொறுமை. ஆண்டவரே இப்படி எல்லாம் பேசுறாங்க. கர்த்தர் கேட்பாரு, நீ தானே கேட்ட, பொறுமை வேணும். தேவ அன்பு என்னில் பொங்கி வழிவதாக அப்படின்னு ஒண்ணு தனி அறையில உட்கார்ந்து இருக்கிற அந்த ரூமுக்குள்ளேயே பொங்கி வழியுன்றீங்களா? இல்ல, தேவ அன்பு பொங்கி வழியும் என்றால் பகைக்கிறவர்கள் நடுவில் கொண்டு நிறுத்தி சொல்லுவார், இப்ப பொங்கும் பாரு. ஆண்டவரே உமக்காக எரியணும், ஆண்டவரே உமக்காக பயன்படணும், ஆண்டவரே என்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, அப்போ அடிப்பு வேலைக்கு உன்னை விட்டு கொடுக்கணும். இடித்து பிழிவதற்கு நீ மனம் திறந்திருக்கணும். ஆமென் சொல்லிருங்க. இவையெல்லாம் ஜெபங்களுக்கு பதில்கள். சகோதரி, உங்க வாழ்க்கையில் இன்று நடந்து வருவதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே ஜெபித்ததற்கான பதில்கள். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க அதனாலதான் எதுவுமே ஜெபிக்கிறது இல்லை பாஸ்டர். ஆமே, சில நேரத்தில் நமக்கு புரியறது இல்லை. இஸ்ரவேல் மக்கள் எங்களுக்கு அப்பம் தருகிறவர் யார் அப்படின்னு கேட்ட உடனே மோசே சொல்லுகிறான், நாளை காலையில் உங்களுக்கு மன்னா பொய்யும். மன்னா என்றால் என்ன? அதுக்கு அர்த்தமே இது என்ன? மன்னாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியல. கடைசி வரைக்கும் இது என்னன்னே அவங்கள கேட்டது அப்போ, கிடைச்சது மன்னா. அவர்கள் பார்த்ததில்லை, ருசித்ததில்லை. சில நேரத்தில் அப்படிதான் கிடைக்கும். நாம் கேட்கிறது ஒன்று, கர்த்தர் தருவது அப்படியே அங்கேயே சுட சுட அப்படியே ரொட்டிகளாய் விழப்பண்ணுவதல்ல. அவர் நமக்கு ஆதாரங்களை தருகிறார். அல்லேலூயா. அப்பங்களை உண்டாக்குகிற மன்னாக்களை தருவது போல, ஆமென், அடித்து பிழியப்பட்டால் தான் பிரகாசிக்க முடியும் என்பதால் அவர் கெத்சமனையின் வழியே நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அழுத்தத்தை, இந்த அடிப்பு வேலையை கடந்து வருவது எப்படி என்று தியானிக்கிற போது இயேசு கிறிஸ்து 5 காரியங்களை செய்திருக்கிறார்.
5 வழிகளின் வழியாய் இந்த அழுத்தத்தை அவர் கடந்து வருகிறார். எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த தலைமுறை, நான் என்னையே சேர்த்தே சொல்லுகிறேன், நம்முடைய தலைமுறை அழுத்தங்களை தாங்கக்கூடாத தலைமுறையாயிருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கடந்த 2024ஆம் ஆண்டிலேயும் நடுப்பகுதியிலே எனக்கு ஊழியத்தில் வந்த ஒரு அழுத்தம், ஒரு கெத்சமனே, என்னை ஓட வைத்து விட வேண்டும் என்று, அப்படித்தான் அதனுடைய நோக்கம். நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். கர்த்தர் நம்மளை ஓட வைக்க போகிறார். அதனால் நான் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய நாக்பூர் பட்டணத்தில் இருக்கிற எங்களுடைய ஸ்தாபனத்தின் ஒரு கிளைக்கு என்ன டிரான்ஸ்பர் கேட்டேன். நானே போய் கேட்டேன். ஹிந்தி தெரியாது, மராத்தி தெரியாது, நீங்க போடுங்க, அரைகுறை இங்கிலீஷ்ல சமாளிப்பேன். ஏன்னா இந்த கெச்சமனையில அடி வாங்க முடியல. அல்லேலூயா. அதற்கு நோக்கமுள்ளவனாய் இருந்த போதுதான் இந்த ஜனவரியிலே நான் டிரான்ஸ்பர் ஆகுவேன் என்கிற எதிர்பார்ப்போடு இருந்தபோது நம்முடைய அன்பு தகப்பனாரை திருவரம்பு கிருபாசனம் சபையிலே சந்திக்கிற நேரத்தில் அன்பு தகப்பனார் என்னோடு சில நிமிடங்கள் பேசினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். தனி அறையில் நாங்கள் பேசின போது மனம் திறந்து அவர்கள் தன்னுடைய சாட்சி ஒன்றை சொல்லி, தன்னை கர்த்தர் பலப்படுத்தி பயன்படுத்தினதை சொல்லி என்னை அவர்கள் பலப்படுத்தின போது அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன். அவர் அசைக்காமல் இந்த இடத்தை விட்டு ஒரு பக்கமும் போகக்கூடாது. என்னை கவனியுங்கள். நான் என்னையே ஆதாரமாய் சொல்ல காரணம், நேரலையாய் போய்கொண்டிருந்தாலும் வெட்கப்பட இங்கே ஒன்றுமில்லை. தகப்பனாருக்குள் இருக்கிற அந்த பலம், அவர்கள் சகித்துக் கொண்ட அந்த பலம் இந்த தலைமுறையிடம் இல்லை. ஒத்துக்கொள்வீர்கள் நினைக்கிறேன். அல்லேலூயா. முன்பெல்லாம் என்ன வந்தாலும் அப்படின்னு இருந்ததெல்லாம் இப்போ இல்லை. டீச்சர் திட்டினாங்கன்னு சொல்லி தற்கொலை செய்து கொள்ளுகிற பிள்ளைகள் எத்தனை, வீட்டிலே தாய் மொபைலை புடுங்கினான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போகிற வாலிப தங்கச்சிமார் எத்தனை. ஆமென். மதிப்பெண் குறைந்ததை தாங்க முடியாமல் எதையோ தின்றுவிட்டு மறிக்கிறதற்கு முயற்சிக்கிற வாலிப பிள்ளைகளை, அல்லது ஒரு 10ஆம் வகுப்பில் தோற்று போனதற்காக தற்கொலை செய்து கொள்வதை நாம் வருடந்தோறும் கேள்விப்படுகிறோம். காரணம், இந்த தலைமுறை அழுத்தங்களை தாங்கக்கூடாத பலவீனமான தலைமுறையாயிருக்கிறது. ஏனென்றால் நாம் வீட்டிலே அப்படித்தான் வளர்க்கிறோம். சுட்ட சொல்வதில்லை. சொன்ன பிள்ளை வாடிடும், சாப்பிடாம படுத்துரும் பாஸ்டர், அது முகமே சரியில்லாம போயிடும். திட்டாதீங்க, அடிக்காதீங்க, அப்படியே வளர்க்கறதுனால வீட்டிலேயே கவனிங்க. எரும மாடு அப்படின்னு திட்டு வாங்கின பிள்ளை ஸ்கூல்ல போய் என்ன சொன்னாலும் எங்க அப்பாவே திட்டி இருக்காரு அப்படின்னு போயிடும். ஆனா வீட்டுல வாங்க போங்க அப்படியே மரியாதையா பேசுற ஒரு குழந்தைய, ஆமீன், ஆசிரியர் அங்கே வித்தியாசமாய் நடத்தும் போது அந்த பிள்ளை பலன் இழந்து விடுகிறது. ஆமென். அதனால சைக்காலஜிஸ்ட் இப்படி சொல்றாங்க, பிள்ளைகளை வீட்டில் திட்டுங்கள். அல்லேலூயா. இப்ப பிள்ளைங்க இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், இவன் இங்க இருந்து அனுப்பிடுவோமா இங்கே வச்சிடலாமான்னு யோசிச்சிருப்பாங்க. நல்லது, நான் காரியத்துக்கு வருகிறேன். ஆனால் இந்த அழுத்தங்களை, வாழ்க்கை நமக்கு தருகிற அழுத்தங்களை கடந்து வருவதற்கு கிறிஸ்து நமக்கு வழிகாட்டுகிறார். என் அன்பு சகோதரா சகோதரி, இந்த காலை வேளையிலே வாழ்க்கை தருகிற அநேக கசப்புகளால் பிழிந்தெடுக்கப்படுகிற சூழ்நிலையோடு இங்கே உட்கார்ந்திருப்பீர்களானால் 5 காரியங்களில் கிறிஸ்து நம்மை இந்த அழுத்தங்களில் இருந்து வெளியேற்ற விரும்புகிறார். முதல் காரியம் என்ன? வசனம் 36 முதல் 38 வரை நாம் வாசித்து விட்டோம் என்பதால் நானே சொல்லி விடுகிறேன். நம்பர் 1, முதலாவது இயேசு செய்தது என்ன? ஆமென். 5P வார்த்தையில் 5 ஆங்கில வார்த்தைகளை சொல்லுகிறேன். He chose participators. தன்னோடு கூட நிற்கிற பங்காளர்களை அவர் தேர்வு செய்தார். ஆமென். தன்னோடு கூட நிற்கிற பங்காளர்கள் அல்லது இந்த பாரத்தை பகிர்கிறவர்களை இயேசு அங்கே தேர்வு செய்கிறார். வசனம் 36. அவள் கெத்சமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து 8 சீடர்களை பார்த்து, 12இல் 1 போய்விட்டான், 11 பேரில் 8 பேரை பார்த்து சொன்னார், நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள். ஆனால் 37ஆம் வசனத்தில் ஒரு 3 பேரை அழைக்கிறார். பார்ட்டிசிபேட்டர்ஸ் ஆஃப் burden. தன்னுடைய பாரத்தை சுமக்க தகுதியான ஒரு 3 பேர். யார் அவர்கள்? பேதுருவையும் செபதேயுவின் குமாரன் யோவான், யாக்கோபு என்கிற இந்த 3 பேரையும் தனியே கூட்டிக் கொண்டு போய்
தன்னுடைய இருதயத்தை திறக்கிறார். துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவர்களிடத்தில் ஒரு ஜெப குறிப்பை சொல்லுகிறார். என் அன்பு சீஷர்களே, என்னுடைய இருதயம், என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தோடு இருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட இந்த பாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். கவனியுங்கள், நீங்கள் 4 சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் கூட கூடி ஜெபித்ததை நீங்கள் வாசிக்கவே முடியாது. அவர் எங்கே சென்று ஜெபித்தாலும் அவர் தனித்திருந்தார் என்றுதான் படிக்க முடியும். சீடர்கள் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வந்து, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டது போதும் கூட அவர் ஜெபித்ததை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர அவரோடு இணைந்து அவர்கள் ஜெபிக்கவில்லை. மீண்டும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாளிலே 4 சுவிசேஷங்களிலும் ஒரு முறை கூட தன் சீடர்களோடு இணைந்து ஜெபித்ததில்லை. அவருடைய ஜெபம் எல்லாம் தனி ஜெபமே. ஆமென். ஜெபாலயத்தில், தேவாலயத்தில் ஒருவேளை அந்த கூடி ஜெபிக்கிற இடத்தில் இருப்பாரே அல்லாமல் தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு போய் அவர் ஜெபிக்க விரும்பின ஒரே இடம் கெத்சமனே மட்டும்தான். அவர்களுக்கு ஜெப குறிப்புகளை கொடுக்கிறார். Pray for me. Hallelujah. Stand with me. என்னோடு கூட கொஞ்சம் நில்லுங்கள், எனக்காக மன்றாடுங்கள். என்னுடைய இருதயம் இதுவரைக்கும் சுமக்காத ஒரு அழுத்தம் சுமக்கிறது என்று தன்னுடைய பாரத்தை அவர் பகிரத் தொடங்கினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற வார்த்தை என்ன? இதே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களை சொல்லும் போது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள், ஒருவருக்காக ஒருவர் மன்றாடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அழுத்தங்களோடு இருப்பீர்கள் என்றால் நம்பத்தகுந்த, ஜெபத்திலே வளர்ந்த, ஆவியிலே இருக்கின்ற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் மீது அக்கறை செலுத்துகின்ற தேவ மனிதர்களிடம், தேவனுடைய ஊழியக்காரர்களிடம் அல்லது வளர்ந்து வந்திருக்கிற ஒரு விசுவாசியிடம் உங்கள் பாரத்தை பகிர்வதுதான் அழுத்தம் மாறுவதற்கு முதல் வழி. ஒரு அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் அதை செய்யறதே இல்லை, செய்வதற்கு வெட்கம். சில நேரத்தில் நாம் அவர்களை தவறாய் இவங்கெல்லாம் நானே ஜெபிக்கிறேன், நானே பார்த்து கொள்ளுகிறேன். இல்லை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சபையின் நோக்கங்களில் ஒன்று ஒருவர் பாரம் ஒருவர் சுமப்பது. நல்லாதான் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஜெபிக்கிறவளா இருக்கணும். அவங்க முன்மாதிரியானவர்களாய் ஆவியில் பலனுள்ளவர்களாய் இருப்பார்கள் என்றால் share your burden with them. அவர்களோடு உங்கள் பாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கிற நண்பர்களை ஏற்படுத்துங்கள், ஜெபிக்கிற உறவுகளை பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கதை பேசுகிற உறவுகள் அல்ல, தேவையில்லாதை கற்றுத்தருகிற உறவுகள் அல்ல, பிரிவினையை பேசுகிறவள் அல்ல, இன்னொருவர் சொன்னதை கேட்டு வந்து நம்மிடத்தில் சொல்லி நம்முடைய பாரத்தை அதிகப்படுத்துகிறவர்கள் அல்ல. உதவி செய்யக்கூடியவர்களாய், நமக்காக மன்றாடக்கூடியவர்களாய், விசுவாசத்தை தூண்டுகிறவர்களாய், ஜெபத்திலே நம்மை நடத்தக்கூடியவர்களாய் ஒரு நண்பன் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் பாக்கியவான் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. ஜெபிக்கிற நண்பன் உங்களுக்கு இருக்கிறாரா சகோதரா? அது தேவன் உங்களுக்கு கொடுத்த பரிசு. ஜெபிக்கிற நண்பன் பொக்கிஷம். ஜெபிக்கிற ஒரு உறவு நமக்கு இருப்பது மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆமென். சத்தமா ஆமென். அல்லேலூயா. வழக்காடுவோர், வாதாடுவோர், அதை தவறாய் தூற்றுவோர், தவறாய் பேசுவோர் அல்ல. நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஜெபம் பண்றேன், நிச்சயமா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு உறவு இருந்து விட்டாலும் நீங்கள் இந்த அழுத்தத்தை ஜெயமாய் கடப்பீர்கள். அல்லேலூயா. இங்கே கவனியுங்கள், இயேசு சொன்ன இந்த 3 பேரையும் பாருங்கள். இவர்கள் ஜெபிக்க கூடியவர்களும் அல்ல, இவர்கள் ஜெபிக்கவும் இல்லை. இவர்கள் கண்ணெல்லாம் தூக்க மயக்கம், உடல் அசதி. ஆனா இயேசு அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறார். என்னை கவனியுங்கள், நான் சொல்லுகிற அந்த நபர் ஜெபிக்கிறாரோ இல்லையோ, பகிர்கிற போதே என் பாரத்தில் பாதி குறைந்து விடுகிறது. ஆமென். பகிர்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? உங்கள் போதகரை சந்திக்கிற போது உங்கள் ஜெப குறிப்புகளை பகிர்ந்திருக்கிறீர்களா? குறைகளை பகிர்வதல்ல, என் அழுத்தங்களை பகிர்வது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன்.
ஜெபிக்கிற ஊழியம் செய்யும் சகோதரர்களை சந்திக்கிற போது, ஆமீன், எதையோ பேசுவதல்ல, உங்கள் பாரம் உண்டாகிற போது, உங்கள் இருதயம் அழுத்தங்களால் நிரம்புகிற போது, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஜெபிக்கும் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. உங்கள் நண்பர்கள் வட்டத்தை கொஞ்சம் சோதிக்கணுமா? இவங்கெல்லாம் தேவன் தந்த நண்பர்களான்னு பார்க்கணும்னா முத அடையாளம் ஜெபிக்கும் நண்பர்கள். அல்லேலூயா. உனக்காக நான் ஜெபித்தேன் அப்படி சொல்றாங்க பாருங்க, அந்த உறவை விட்டுறாதீங்க. எதுக்காகவும் என் பெயரை தேவனிடத்தில் சொல்லி ஜெபிக்கிற அந்த காரியத்தை விட பெரிய அக்கறையான காரியம் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லுவேன். பணம் கொடுப்பதல்ல. எனக்கு உதவி செய்கிறவர்கள் எனக்கு பெரிதாய் தெரிகிறார்கள். எனக்கு பண உதவி செய்கிறவர்கள் சில நேரம் எனக்கு பெரிதாய் தெரிகிறார்கள். ஆனால் அதை செய்ய முடியாவிட்டாலும் தேவ சமூகத்தில் நிற்கிற போது என் பெயரை சொல்லி எனக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள் எனக்கு அசதியாய் தெரிகிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? என்ன உண்மை தெரியுமா? பணம் தருபவர்களை விட எனக்காக ஏதோ ஒரு உதவியை செய்கிறவர்கள் அல்ல, எனக்காக முழங்காலில் நின்று என் பெயரை சர்வ வல்லவருக்கு சொல்லி இந்த மகனுக்காக ஸ்தோத்திரம், இந்த மகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற ஒரு உறவு என் மீது உண்மையில் அக்கறை எடுக்கும் உறவு. ஆமென். சத்தமா ஒரு ஆமென். நீங்கள் கனப்படுத்துவதாயிருந்தால் ஜெபிக்கிற உறவை கனம் பண்ணுங்கள். விளங்கினவராமே, கொடுத்த உறவுகள் அல்ல, அது தேவைதான். ஆனால் அந்த கொடுத்த உறவுகளை ஏற்படுத்தியதே ஜெபித்த இந்த உறவு. ராமே, நான் மீண்டும் சொல்லுவேன், தானே பாரத்தோடு இருக்க, தானே நெருக்கத்தோடு இருக்க, என்னையும் சுமந்து கொண்டு போய் தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு கிடைத்திருப்பது பொக்கிஷம் என்று சொல்லுவேன். தானே நெருக்கப்படும் போதும் தன்னுடைய நெருக்கத்தை பாராமல் என் பெயரை தன் ஜெபரையில் உச்சரிக்கிற ஒரு ஊழியனின் கையில் இருப்பது எத்தனை ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. ஏதாவது உலக ஆசீர்வாதம் கிடைக்குமா? அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் ஊழியர்களை தேடுகிறார்கள். இவற்றை போனா நல்ல பாட்டு இருக்குமா, இவற்ற போனா இனிமையான காரியம் இருக்குமா, இங்கே போனால் இல்லை இல்லை. எனக்காக தேவ சமூகத்திலே நடுநிசியில் எழுந்து அதிகாலையில் எழுந்து தன் பாரம் சுமக்காமல் என் பாரம் சுமப்பாரானால் அந்த திருச்சபையில் இருப்பது எத்தனை பாக்கியம். உணர்ந்தவர்கள் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஷேர். உங்கள் அழுத்தம் மாறணுமா? இன்னைக்கு செய்யுங்க. எனக்காக ஜெபிங்க அம்மா. நீங்கள் முழு டீட்டெயிலா சொல்லனாலும் இயேசு ஒரே வார்த்தையில சொன்னார், என் இருதயம் வித்தியாசமா இருக்கு. ஐ கேன் ஃபீல் a burden. என்னுடைய இருதயம் பாரப்படுகிறது. விழித்திருங்கள், எனக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், என்னை ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி பாருங்க. அப்படி யாராயிலும் ஜெபிக்க சொல்லி இருந்தால் என்னை கவனிங்கள். அது அசதியா மறந்துடாதீங்க. அந்த ஜெபம் அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட முடியும். நீங்கள் சொல்லுகிற ஒரு 10 ஸ்தோத்திரம் அவருடைய பலவீனங்களை மாற்றிவிட முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் உண்மையான அன்பு. போய் போய் விசாரிப்பதல்ல, போன் பண்ணி கேட்பதல்ல, அதுவும் தேவைதான். அதை விட முக்கியம், என்னிடத்தில் ஜெபக்குறிப்பு சொன்ன ஒரு சகோதரனுக்காய், ஒரு சகோதரிக்காய் சபை நடுவே எழும்பி எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஒரு கடினமான பாதையை கடக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தகப்பனுக்காய் தேவ சமூகத்தில் நிற்கிற போது ஒரு 30 வினாடி ஆண்டவரே இந்த தகப்பனாரை நினைத்தருளும், இந்த சகோதரிக்கு மனமிறங்கும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை அந்த கெத்சமனேயை அந்த குடும்பத்தை விட்டு கடக்க செய்யும். கர்த்தர் அந்த பழக்கத்தை நமக்கு தருவாராக. அந்த பழக்கம் உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் தொடர்ந்து அதை செய்யுங்கள். அது தேவனுடைய பழக்கம். மற்றவர்களுக்காக மன்றாடுவது கிறிஸ்துவின் ஊழியத்தில் பங்கெடுப்பதாகும். கிறிஸ்து இன்றைக்கும் ஊழியத்தை முடித்து விடவில்லை. கிறிஸ்து இன்றைக்கும் பிரதான ஆசாரியனாய் பரலோகத்திலே பிதாவாகிய தேவனுக்கு முன்பு செய்கிற ஊழியம் பரிந்து பேசும் ஊழியம்.
மன்றாடி கொண்டிருக்கிறார். என்னை கவனியுங்கள், அவர் மன்றாடுகிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிற தெய்வகுமாரன் அவனுக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. அந்த பரிந்து பேசுகிற ஊழியத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்னா யாரோ ஒருவர், பாரம் சுமக்கிற ஒருவர், ஆமீன், கடினமான பாதை கடக்கிற ஒரு குடும்பத்தை, கடினமான பாதையை கடக்கிற ஒரு ஊழியக்காரரை, ஒரு ஊழியக்காரிய உங்க தோள்களில் சுமந்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பு போய் நில்லுங்கள். அல்லேலூயா. நான் மன்றாட்டு ஜெபத்தை அப்படித்தான் சொல்லுவேன். மன்றாட்டு ஜெபம் என்பது என்ன? இன்னொருவருக்காக ஜெபிப்பது என்றால் என்ன? இன்னைக்கு அநேகரதை அசதியாய் நினைக்கிறோம். எனக்கே பிரச்சனை இல்லை. மன்றாட்டு என்பது என்ன தெரியுமா? யாரோ ஒருவரை என் தோள் மேல் வைத்துக் கொண்டு சிங்காசனம் முன்பு நிற்பது. அல்லேலூயா. இருப்பதிலேயே உன்னதமான ஊழியம், ஜெபங்களிலேயே மேன்மையான ஜெபம் இன்னொருவருக்காய் ஜெபிப்பது. கர்த்தர் அந்த கிருபையை சபைக்கு ஏராளமாய் தருவாராக. ஒரு ஆமென். நம்பர் 2, அழுத்தங்களை கடப்பதற்கு இயேசு செய்த இரண்டாவது காரியம் என்ன? 39ஆம் வசனம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். நான் அந்த வார்த்தையை அழுத்துகிறேன். நம்பர் 2. நம்பர் 1, partakers. என்னோடு ஜெபிப்பவர்கள், எனக்காக ஜெபிப்பவர்கள், என் பாரத்தை பகிர்ந்து கொள்கிறவர்கள். இது ஒன்று. ஆனா நிறைய பேர் இந்த ஒன்றிலேயே ஒரு கோடு போட்டு சொல்லிட்டேன், இனிமே ஐயா ஜெபிப்பா, அம்மா ஜெபிப்பாங்க, போன் பண்ணி சொன்னேன், அங்க ஜெப கோபுரத்துல ஜெபிப்பாங்க, லெட்டர் எழுதி இருக்கேன், அவங்க ஜெபிப்பாங்க. அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க தெரியுமா? லட்சக்கணக்கான லெட்டரை ஒன்னா வச்சு ஒரே நேரத்தில் கைய வச்சு எழுதப்பட்டதை பாரும் ஆண்டவரே அப்படின்றாங்க. நமக்கு அதுல ஒரு திருப்தி. நம்ம ஜெபம் இல்ல. நமக்கு பார்ட்டேக்கர்ஸ் தேவை, ஜெப பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவள் தேவை. இயேசுவை பார்த்தீங்களா? 3 பேருக்கு வேலை கொடுத்துட்டு, எனக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கு, சிலுவை வேற சமைக்கணும், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அப்படி இல்லை. பைபிள் சொல்லுது, அவரும் போய் முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். praying under pressure is leads you to success. அழுத்தங்களுக்கு நடுவேயும் ஜெபிப்பது உங்களை ஜெயத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. நான் ஜெபிக்கணும். அழுத்தத்தை சொல்லிவிட்டேன், என் பாரத்தை பகிர்ந்து விட்டேன், போன் பண்ணி ஐயாட்ட பேசிட்டேன், இனி அவர் ஜெபிப்பார். உண்மை, அவர் ஜெபிப்பார். அது தேவை என்றாலும் அடுத்து நான் செய்ய வேண்டியது என் அறை கதவை பூட்டிக் கொண்டு என் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது. ஆண்டவரே, என்னால தாங்க முடியல, இதை சுமக்க முடியுமா எனக்கு தெரியல, இதை நான் ஜெயிப்பனா எனக்கு தெரியல, என் பலத்துக்கு மிஞ்சிய ஒரு பாரம் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று அவர் பாதம் பிடித்து கிடப்பீர்கள் என்றால் அந்த பாரத்தை விட்டு நீங்கள் வெளியே வருவீர்கள். ஒரு ஆமென். அல்லேலூயா. தேவன் தன் ஜனத்திற்கு தந்திருக்கிற பெரிய ஆயுதத்தில் முதல் ஆயுதம், தேவன் தம் ஜனத்திற்கு தந்திருக்கிற வரங்களில் பிரதான வரம், தேவன் தம் ஜனத்திற்கு தந்திருக்கிற வல்லமைகளில் மேலான வல்லமை ஜெபம் என்னும் ஆயுதம், ஜெபம் என்னும் பரிசு, ஜெபம் என்னும் வரம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலையே. இந்த காலத்துல எல்லாம் கூடி ஜெபிக்கிறதுல அப்படியே சுகம் கண்டுட்டோம். கூடி ஜெபிக்கும் போது நாம போய் ஜெபிக்கிறோம். ஆனால் வீட்டிலே தனி ஜெபம் உண்டோ? முன்பெல்லாம் தனி ஜெப அறைகள் இருந்ததே, இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஜெபிக்கும்படிக்கு இடம் உண்டோ? ஜெப அறைகள் உண்டோ? கடைசியா நீங்கள் தனித்து ஜெபித்தது எப்போது? எவ்வளவு நேரம்? படுக்கையில் அமர்ந்து கொண்டு பத்திரமாய் காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிற ஜெபம் போதாதம்மா. சாப்பிடுவதற்கு முன்பு 30 வினாடி சோத்திரம் 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 என்று சொல்லுகிற ஜெபம் அல்ல. ஆமென்.
பிரயாணத்திற்கு புறப்படும் போது கூட வாரும் தேவனே என்று ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. வேத புத்தகத்தோடும் பாடல் புத்தகத்தோடும் கையிலே நோட்டு பேனாவோடும் அமர்ந்து ஆண்டவரோடு உறவாடுகிற, நான் பேச அவர் பேச, என் பாரத்தை அவரிடம் தர, அவர் என்னை ஆறுதல் படுத்த என்று ஒன்றோடு ஒன்று இணைகின்ற ஜெப வாழ்க்கை உண்டோ? ஆமென். ஜெப நேரங்கள் காக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், தனி ஜெப நேரம் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம். வேலை கூடிவிட்டால் நாம் முதலில் கை வைப்பது தனி ஜெபத்தில். வீட்டுக்கு விருந்தாள் வந்து விட்டால் முதலில் நாம் விட்டு விடுவது தனி ஜெபத்தை. ஒத்துக்கொள்வீங்க நினைக்கிறேன். பலவீனம் வந்து விட்டால் நாம் முதலாவது நிறுத்துவது தனி ஜெபத்தை. மத்த எல்லாம் கரெக்டா நடக்கும். எவ்வளவு வேலை என்றாலும் சமையல் நடக்கும், எவ்வளவு வேலை என்றாலும் துவைத்தல் நடக்கும், எவ்வளவு வேலை என்றாலும் வீட்டை சுத்தம் பண்ணுதல் நடக்கும், வீட்டுக்கு எந்த விருந்தாள் வந்தாலும் நம்முடைய வேலை சரியாய் நடக்கும். பலவீனத்தின் நடுவிலும் எழுந்து எதையாயிலும் செய்துவிட்டு படுப்போம். ஆனால் சின்ன தலைவலி வந்தாலும், கொஞ்சம் உடல் அசந்தாலும் நாம் முதலாவது களவு கொடுப்பது தனி ஜெபம். ஆமான், ஒத்துக்கொள்றீங்க நினைக்கிறேன். ஏன்னா சாத்தானுக்கு தான் நம்ம ஜெபத்தோட வல்லமை நம்மளை விட நிறைய தெரியும். ஏன்னா ஜெபத்தால அடி வாங்குறவன் அவன். அடிக்கிறவனுக்கு தெரியாது வலி, அடி வாங்குறவனுக்கு தெரியும் அந்த கம்போட வலி. அத மாதிரி ஜெபத்தோட வலிமையை நம்மை விட அதிகமாய் தெரிந்தவன் எதிராளி. அதனால முதல்ல அவன் நிறுத்த விரும்புறது எதை? ஜெபம். நான் கேட்கிறேன், உங்கள் உள்ளத்திலேயே பதில் சொல்லுங்கள். வெட்கப்படுத்தல்ல, உணர்த்துவிப்பதற்காக கேட்கட்டும். கன்வென்ஷன் கூட்டங்கள் தொடங்கின பிறகு நீங்கள் தனி ஜெபம் செய்தீர்களா? கன்வென்ஷன் கூட்டங்கள் தொடங்கின இந்த 3 நாட்கள் வேத வாசிப்பு இருந்ததா? அத நிறைய ஆராதிக்கிறவன், நிறைய கேட்கிறவன். என்னை கவனியுங்கள், தனி ஜெபம் காக்கப்பட வேண்டிய பொக்கிஷம். எதையும் விடுவேன், எதையும் நிறுத்துவேன், என் ஜெப நேரத்தையோ ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்கிற இடத்துக்கு வந்துருவீங்கன்னா அழுத்தங்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என் அன்பு சகோதரி, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், குடும்பம் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது, வேலைகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எதை சொன்னாலும் அதற்கு மேலே மிக முக்கியமானது ஜெபம். படிப்பை விட முக்கியம் ஜெபம், சமையலை விட முக்கியம் ஜெபம், வேலையை விட முக்கியம் ஜெபம், தொழிலை விட முக்கியம் ஜெபம், ஊழியத்தை விட முக்கியம் ஜெபம், பிரசங்கிப்பதை விட முக்கியம். நீங்க சொல்லலனாலும் அதுதான் உண்மை. அவரோடு உறவாடுவதே என் பிரதான வேலை. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் இல்லை என்றால் இன்று தொடங்குங்கள். சிறிதளவிலே தொடங்குங்கள். 20 நிமிடத்தில் தொடங்குங்கள், அரை மணி நேரத்தில் தொடங்குங்கள், 10 நிமிடமாய் அதிகரியுங்கள். மணிக்கணக்கிலே ஜெபிக்க பழகுங்கள். ஜெபிக்கிறதுக்கு சோதனைகள் வரும், ஆனால் அதைகளை உடைத்து ஜெபத்தில் அமருங்கள். அழுத்தங்கள் உங்களை சேதப்படுத்துவதில்லை. இயேசு முகங்குப்புற விழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆமென், அல்லேலூயா. சகோதரிகள் அதிகம் இருப்பதால் அவர்களுக்கு புரிகின்றபடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். உங்க வீட்டில் பிரஷர் குக்கர் இருக்குதா? எல்லா வீட்லையும் இருக்குது. அதுக்கு பேரே என்ன குக்கர்? பிரஷர் குக்கர். இப்போ நாம பேசிட்டு இருக்கிறதும் பிரஷரை பத்தி தான். பிரஷரை நான் வெளியேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் உங்க வீட்டு குக்கரை பாருங்க. அதுக்கு கீழே தீ எரியுது, உள்ளுக்குள்ள என்ன வருது? பிரஷர் வருது. உள்ளுக்குள்ள அந்த நீராவி அப்படியே பிரஷரை உண்டாக்கும் போது அது ஒரு வேலை செய்யும். என்ன செய்யும்? பிரஷர் அதிகமான உடனே மேல விசில் அடிக்கும், பிரஷரை நீக்கும், பிரஷரை வெளியேற்றும். உள்ள இருக்கிற அழுத்தத்தை வெளியேற்றின உடனே அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு என்னவா இருக்கும்? சொல்லுங்க, அமைதி. நீங்க தீய சிம்ல வச்சீங்கன்னா கொஞ்சம் மெல்லமா வரும். தீய நல்ல ஃபயரா எரிய விட்டீங்கன்னா அது அடுத்த 30 வினாடியில திரும்பவும் விசில் அடிக்கும்.
என்ன சொல்லி தருகிறது பிரஷர் குக்கர்? எப்பெல்லாம் அழுத்தம் அதிகமாகிறதோ அப்போதெல்லாம் விசில் அதிகமாகணும். தேவன் உங்க பாரத்தை நீக்க தந்த விசில் தான் ஜெபம். இந்த விசில் அடிக்கலன்னா என்ன ஆகும்? அதையும் சகோதரிகள்கிட்ட கேட்போம். ஒருவேளை அந்த விசில் அடிக்க வேண்டிய துவாரத்துக்குள்ள அந்த நாபுல உள்ள ஒரு பருப்போ சோற்று பருக்கையோ உட்கார்ந்து அடைச்சிட்டுன்னு வைங்களேன், விசில் அடிக்கலன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? நடந்திருக்கா உங்க வீட்டுல? என்ன ஆகுமா? வெடிக்கும். இன்னைக்கு நிறைய அக்காமார் வீட்டுல வெடிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? விசில் அடிக்கல. கணவன் வீட்டுக்கு வந்த உடனே வெடிக்கிறார் மனைவிட்ட. பிள்ளை ஐயோ பாவம், அது ஸ்கூலுக்கு போயிட்டு வியமே நல்ல பலவீனத்தோட அசந்து போய் வருது. வந்த உடனே அதுட்ட அம்மா வெடிக்குது. வெடிக்கிறாங்கன்னா அர்த்தம் விசில். அப்படியே கீழே நெருப்பு ஏறும் போது, நம்ம சொல்லுவோம்ல மண்டைக்கு சூடு ஏறும் போது செய்ய வேண்டியது, உள்ளே அழுத்தம் பெருகும் போது, இருதயம் கலங்கி நிற்கிற போது, யாரிடம் கொட்டலாம் என்று வருகிற போது நேரே போக வேண்டிய இடம் தனி ஜெப அறை. அவரிடத்தில் கொட்டி தீர்த்து பாருங்கள். அவரிடத்தில் அந்த அழுத்தங்களை சொல்லி பாருங்கள். அழத் தோன்றினால் அழுங்கள், கோபப்பட தோன்றினால் அவர் முன்பு நின்று கோபப்பட்டு பாருங்கள். உங்கள் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி பாருங்கள். உங்கள் இருதயம் சமாதானத்தால் நிரம்பும். அழுத்தங்களை சந்திக்க பலன் உண்டாகும். சத்தமோராம வழக்கமான ஜெப அனுபவம் இருந்தால் கெத்சமனையில் ஜெபிப்பது எளிதாக இருக்கும். யாரால கெத்சமனையில் ஜெபிக்க முடியும் தெரியுமா? நிந்தை, அவமானம், காதுகளில் கேட்கக்கூடாத வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நடக்கக்கூடாத சம்பவங்கள், வீட்டுக்குள்ளேயே நெருக்கம், அழுத்தம், ஒரு கெத்சமனையை கடக்கிறேன், எப்படிங்க ஜெபிக்க முடியும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலையில ஜெபிக்கிறது மனசே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வழக்கமா ஜெபிக்கலன்னு அர்த்தம். ஆனால் ஒவ்வொரு நாளும் வழக்கமா ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்தால் கெத்சமனேயில் ஜெபிப்பது உங்களுக்கு எளிதாயிருக்கும். ஒரு அல்லேலூயா. நம்பர் 2, அழுத்தங்களை கடக்க கிறிஸ்து கற்றுத்தரும் இரண்டாவது வழி ஜெபம். நம்பர் 3, மூன்றாவது வழி என்ன? அதே 39ஆம் வசனம், 42ஆம் வசனம், 44ஆம் வசனம் நானே சொல்லி விடுகிறேன். நம்பர் 1, 39 முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். 42ஆம் வசனம், அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய் அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். 44ஆம் வசனம், அவர் மறுபடியும் 3ஆம் தரமும் போய் அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். நம்பர் 3, கெத்சமனியை கடக்க கிறிஸ்து கற்றுத்தரும் மூன்றாவது வழி தொடர் ஜெபம், பிடிவாதமான ஜெபம், persistent prayer, விடாப்பிடியான ஜெபம். He prayed continuously sister. தொடர்ந்து ஜெபிக்கிறார். முதல் முறை ஜெபிக்கிற போதே அவர் சொல்லுகிறார் 1 மணி நேரம் ஜெபித்திருக்கிறார். ஒரு செஷன் 1 மணி நேரம். 1 மணி நேரம் ஜெபித்து விட்டு வந்துதான் அவர்களை எழுப்பி 1 மணி நேரமாவது விழிக்க கூடாதா என்று கேட்கிறார். அப்படி சொல்லிவிட்டவர், என் கூட இவங்களாம் நிக்கலையே, எனக்கு கூட ஜெபிக்க ஆள் இல்லையே, நானே தான் ஜெபிக்கணுமா அப்படின்னு உட்கார்ந்துடல. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போனார். 2ஆம் தரம் போய்விட்டு மீண்டும் திரும்பி வந்து பார்த்தால் இன்னும் நித்திரை. ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. அவர் மறுபடியும் 3ஆம் தரமும் போய் ஜெபம் பண்ணினார். ஆமென். ஒரே வார்த்தை தான், ஒரே பாரம் தான், ஒரே ஜெப குறிப்பு தான். ஆனால் மீண்டும் 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 எது வரைக்கும் தெரியுமா? யூதாஸ் காரியோத்து காட்டிக் கொடுக்கும்படி தன்னோடு போர் வீரர்களை கூட்டிக் கொண்டு கெத்சமனேயின் வாசலுக்கு வரும் வரை இயேசு ஜெபத்தை நிறுத்தவில்லை. ஒரு ஆமென். ஒரு விடாப்பிடியான ஜெப அனுபவம். போன மாதம் ஜெபித்தேன், நேற்றைக்கு ஜெபித்தேன், போன வாரம் உபவாசித்தேன், முடிந்து விட்டது இல்லை. அது நடக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுவதுதான் அழுத்தத்தை விட்டு வெளியே வர மூன்றாவது வழி. ஒரு ஆமென். உங்களிடத்தில் பிடிவாதம் உண்டா சகோதரா? தகப்பனிடத்திலும் தாயினிடத்திலும் காட்டுகிற பிடிவாதத்தை, கணவனிடத்திலே காட்டுகிற பிடிவாதத்தை, பெற்றோரிடத்தில் காட்டுகிற பிடிவாதத்தை கொஞ்சம் முழங்காலில் காட்டி பாருங்கள், அற்புதங்கள் நடப்பதை பார்ப்பீர்கள். ஒரு அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிடிவாதமான ஜெபம் யாக்கோபை போல, ஒரு பிடிவாதமான ஜெபம் எலியாவை போல உள்ளங்கை மேகம் காணும் வரை எழுந்திருக்க போவதில்லை. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. விடாப்பிடியான ஜெபம் கர்த்தரை திசை திருப்புமோ இல்லையோ, அது எனக்குள் இருக்கிற விசுவாசத்தை திறக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பலத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை, உங்களுக்குள்ள இருக்கிறதான அர்ப்பணிப்பை திறக்கிற சாவி எது தெரியுமா? விடாப்பிடியான ஜெபம். நீங்க ஒரே காரியத்திற்காக மீண்டும் மீண்டும் ஜெபிக்க ஜெபிக்க உங்க பலன் உங்களுக்கே வெளிப்படும். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஒரு நிமிட ஜெபம், ஒரு தர ஜெபம், சுருக்கமான ஜெபம் நிறைய வச்சிருக்கோம் நம்ம பேரு. அல்லேலூயா. வாட்ஸ்அப்ல எல்லாம் வருது ஒரு நிமிட ஜெபம், சுருக்கமான ஜெபம், பெருக்கமான ஆசீர்வாதம். யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, கண்டிப்பா பைபிள் கண்டுபிடிக்கல. கவனிங்கள், இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதால் நாம் அடிக்கடி ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பலவீனமா உணர்றோம், அவிசுவாசமா உணர்றோம். ஜெபம் பண்ணுனே நடக்குமான்னு தெரியல, நடக்கும்போது நடக்கட்டும், இனிமே என்ன அப்படின்றோம். ஆனா விடாப்பிடியா ஜெபிக்கிறவங்ககிட்ட பேசி பாருங்க, டெய்லி ஜெபிக்கிறவங்ககிட்ட பேசி பாருங்க, வழக்கமா உபவாசிக்கிறவங்ககிட்ட பேசி பாருங்க, அவங்க சொல்லுவாங்க மாறும் பிரதர். எங்களுக்கே ஆறுதல் சொல்லியிருக்காங்க சிலர், பாஸ்டர் கண்டிப்பா என் கர்த்தர் செய்வார். யாருக்கு அந்த விசுவாசம்? பிடிவாதமான ஜெப அனுபவம் உள்ளவர்கள். ஒரு அல்லேலூயா. பிடிவாதமான ஜெபம் தான் கர்த்தரை முழுமையா நம்ப கற்று தருகிறது. பிடிவாதமாய் ஜெபிக்கிறவன் தான் விசுவாசத்திலே மலை போல் நிற்கிறான். அல்லேலூயா. ஜெபத்தினுடைய பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று, எனக்குள் இருக்கிற கடுகளவு விசுவாசத்தை அது வர்த்திக்க பண்ணி விடுகிறது. ஆமென். பிடிவாதமான ஜெபம். நீங்கள் கவனிங்களேன், எந்த ஒரு தரிசனத்திற்கும் அதன் நிறைவேறுதலுக்கும் நடுவில் இருப்பது பிடிவாதம். இன்னொரு தடவை சொல்றேன், ஒரு பெரிய தரிசனம் நிறைவேறி இருக்குன்னு வைங்களேன், அந்த தரிசனம் தரப்பட்டதற்கும் அது நிறைவேறதுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிடிவாதமான ஜெபம் இருக்கும். ஒரு அல்லேலூயா. நம்முடைய சபையை, நம்முடைய ஸ்தாபனத்தை கூட நீங்கள் எண்ணி பாருங்கள். தொடக்கத்தில் இருந்த அந்த எல்லைக்கும் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கிற இந்த எல்லைக்கும் நடுவே இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவ மனிதர்கள் தனி அறையிலே இரவும் பகலும் கதறி கூப்பிட்ட பிடிவாதமான ஜெபந்தான் கொடுத்த தரிசனத்தை நிறைவேறுதலாய் மாற்றி இருக்கிறது. என் அன்பு சகோதரி, உங்க வாழ்க்கையில கர்த்தர் தந்திருக்கிற தரிசனங்களை, தீர்க்க தரிசனங்களை, வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற போவது பிடிவாதமான ஜெபம். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுறீங்க? கர்த்தர் இன்னைக்கு அப்படி ஒரு வைராகியமான ஜெபாவியை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த அசதியான, மேம்போக்கான, மெத்தனமான, மிதக்கிறது போல அப்படியெல்லாம் ஒரு ஜெபம் சொல்லி வைப்போம், ஜெபிச்சு பார்ப்போம், தரிசனம் நடக்காது. ஒரு திருப்தி வேணா வரும், ஜெபிச்சுட்டேன். ஆனா யாருடைய முழங்கால்கள் அவர்களுக்கு கிடைத்த வாக்குத்தத்தங்களை ஜீவனுள்ளதாய் மாற்றுது தெரியுமா? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய எழும்ப போவதில்லை, ஜெபத்தை நிறுத்த போவதில்லை, எத்தனை காலங்கள் ஆனாலும் இது நடந்தாக வேண்டும் என்கிற விடாப்பிடியான ஜெபம். ஒரே நாளில் பலமுறை, ஒரே ஜெபத்தில் பலமுறை இயேசு ஜெபித்தார். நான்காவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அழுத்தங்களை கடந்து வர கிறிஸ்து காண்பிக்கிற நான்காவது வழி 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், 41, 43, 45 நானே சொல்லிவிடுகிறேன். நம்பர் 4, பேஷன்ஸ், பொறுமை. மன அழுத்தங்களை கடந்து வர இயேசு கையாண்ட நான்காவது வழி பொறுமையாயிருந்தார். யாரிடத்துல? கவனி. தன்னோடு கூட ஜெபிப்பதற்கு 11 பேரில் 3 பேரை தேர்வு செய்தார். நம்பி நிற்பார்கள் என்று நம்பி, தன்னோடு விழித்திருப்பார்கள் என்று நம்பி, தன்னோடு ஜெபிப்பார்கள் என்று நம்பி ஒரு முறை கூட ஜெபிக்கல. ஆமென். அவர்களை அழைத்துக் கொண்டு போய் இருதயத்தை திறந்தார்,
தன் ஜெப குறிப்புகளை பகிர்ந்தார். ஆனால் அவர்களோ வேதம் சொல்லுகிறது நன்றாய் நித்திரை செய்தார்கள். நித்திரை பண்ணுகிறதை கண்டு வசனம் 40 படிக்கிறேன். பேதுருவை நோக்கி, நானா இருந்தா நான் என்னையே சொல்றேன், நீ எல்லாம் மனுஷனா? கொஞ்சம் கூட உன் நெஞ்சில ஈரோன்னு ஒண்ணு இருக்கா? ஒன்னு அழைச்சதுக்கு 4 கழுதைய கூட்டு வந்தா கூட அது கண்ணு முழிச்சு நின்றுக்கும். ஏண்டா 3 வருஷமா நான் உங்ககிட்ட ஏதாவது குறிப்பு தந்தனா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னால தாங்க முடியலன்னு ஒரு ஜெபத் குறிப்பு தந்தா, இப்படி உறங்குறீல அப்படின்னு எனக்கு வெசனம் வந்திருக்குமா? வீட்டுல வருதா? வருது. நான் மட்டும் என்னத்தை நான் மட்டும் தான் செய்யணுமா? எனக்கு மட்டும் தானா அந்த பொறுப்பு, உனக்கு இல்லையா? அப்படின்னு அப்படியே தட்டாப்புட்டா நிக்கிறோம். ஆனா இயேசு நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். கவனிங்க, he handled his disciples very nicely. மென்மையாய் கையாளுகிறார். கொஞ்சம் கூட கோபம் இல்லை, கொஞ்சம் கூட பதட்டம் இல்லை, கொஞ்சம் கூட விசனம் இல்லை. அவர் கேட்கிறார் பாருங்க, 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா சொல்லிட்டு he understood them. அவர்களை அவர் புரிந்து கொண்டார். 41ஆம் வசனம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். திரும்ப தட்டி எழுப்பத்தான் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவங்க உள்ளத்தை உடைக்கல சிஸ்டர். ஏன் பாரம் உனக்கு புரியலையேன்னு அப்படியே கணவனை போட்டு புண்ணாக்கல, மனைவிட்ட வந்து அதை காட்டல. கவனிங்க, பிள்ளைகளிடத்துல வெடிச்சு செதறதில்ல. அவர்களை மீண்டும் டச் பண்றார், தட்டி கொடுக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபிங்களேன். அடுத்த வார்த்தை சொல்லுவாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான். He understood their weakness. அவங்களுடைய மாம்ச பலவீனத்தை புரிந்து கொள்ளுகிறார். ஏன்னா இயேசுவுக்கு தெரியும், குருத்தோலை ஞாயிறு, குருத்தோலை பவனி நடந்த அந்த ஓய்வு நாள் தொடங்கி இந்த நாள் வரை 5 நாட்களாய் உறக்கமில்லை. ஒரே நடைபயணம். பெத்தானியாவில் தங்குறது, காலையில எழும்பி எருசலேம் வர்றது, மாலையில திரும்ப பெத்தானியாக்கு போறது, அங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறது, திரும்ப வர்றது, இங்கே ஊழியம் செய்யறது. ஊழிய ஓட்டம், சமன் சரீரத்திலே அசதி, மிகுந்த பிரயாசம், மிகுந்த அலைச்சல். He understood their weakness. உங்க மாம்சம் பலவீனமா இருக்கு, ஆனா உங்க ஆவியில எண்ணம் இருக்கு பீட்டர். உன் ஆவியில ஜெபிக்க தோணுது, உன் ஆவியில என் கூட விழித்திருக்க தோணுது, ஆனா உன் மாம்சம் பலவீனமா இருக்கு. பரவாயில்லை, என்கரேஜ் பண்றாரு, உற்சாகப்படுத்துகிறார். ஜெபியுங்கள். அல்லேலூயா. எத்தனை பொறுமையுள்ள நம்முடைய தெய்வம். 2ஆம் முறை வந்து பார்க்கிறார், இன்னும் கூட நித்திரை செய்கிறார்கள். என்னை கவனியுங்கள், அவருடைய கண்கள் நித்திரை மயக்கமாய் இருந்த போது he just leave them. அவர்களை அப்படியே விட்டு போய், முடியல, பரவாயில்லை, அவங்களால முடியல, அவனும் என்னதான் செய்வான், அவனும் என் கூடவே சுத்தன வந்தானே, என்னை பத்தி அவனுக்கு தெரியுமே அப்படின்னு அதை புரிந்து கொண்டு தானே அதை சுமக்க தயாராகிறார். ஒரு ஆமே. என் அன்பு சகோதரா, நம்முடைய குடும்பம் இன்றைக்கு சகித்துக் கொண்டிருக்கிற இந்த அழுத்தத்தை, நெருக்கத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டில் தேவை பொறுமை. உன் உள்ளத்திற்கு தேவை பொறுமை. ஆமென் சொல்ல மாட்டாங்களே. ஆவியின் கனிகளில் ஒன்று பொறுமை. கவனிங்கள், பிறர் மீது கோபப்படுகிற, பிறர் மீது ஆமென் அந்த பழியை சுமத்துகிற, பிறர் மீது விசனப்படுகிற, பொறுமை இழக்கிற தருணங்கள் வரும்போதெல்லாம் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், தேவன் நம் மீது எவ்வளவு பொறுமையாயிருந்தார். ஆமென். நாமும் தவறுகளை செய்தோம், நாமும் நம்பிக்கைகளை உடைத்தோம், நாமும் அவரை விட்டு விலகினோம், அவரோடு கூட தரிசனத்தை புரியாமல் இருந்தோம். He understood. அவர் நம்மிடத்தில் பொறுமை காத்தாரே, அதே பொறுமை நம் குடும்பத்தில், நம் உறவுகளிடம் வெளிப்படுமானால் you will cross over the burden. நீங்கள் இந்த அழுத்தத்தை கடந்து வருவீர்கள். சத்தமாதாமேன்னு சொல்லுங்களேன். பொறுமைனா என்ன? எது பொறுமை? கவனிங்கள், பொறுமை என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதத்தை நீங்கள் வாசித்தால் மூச்சை அடக்கிக் கொண்டிருத்தல் என்று வார்த்தை. தண்ணிக்குள்ள முங்கி, கவனிங்க, மூச்சு அடக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பொறுமை. அல்லேலூயா. மூச்சு விடணும் போல வரும், எழும்பி வேலை வந்துடலாம் போல வரும்,
ஆனாலும் உள்ள அடக்கிட்டு இருக்கோம் இல்லையா? That's what patience. ஆண்டவர் அப்படிதான் சொல்றார். உள்ள வரும், பேசிடலாம் போல வரும், கோபப்பட்டுலாமான்னு வரும், திட்டி தீத்துலாமான்னு வரும். ஆனா நீங்களே சொல்லணும், ஓகே பொறுமை. விளங்கணும் ஆமீன் சொல்லலையா? பொறுமை என்றால் என்ன? நான் நினைத்தபடி காரியங்கள் நடக்கவில்லை என்றாலும் அது நடக்கிற பாதையை அமைதியாய் பார்த்து கொண்டிருப்பதுதான் பொறுமை. இயேசு கிறிஸ்து நினைத்தது போல 3 பேரும் ஜெபிக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் இஷ்டத்திற்கு தூங்கினாலும் அதையும் அமைதியா ஏற்றுக்கொண்டதற்கு பெயர் பொறுமை. கணவன் நான் நினைத்தது போல எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனாலும் அதை அமைதியா ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் சகோதரியின் பொறுமை. புரிஞ்சவங்க ராமே? பிள்ளைகள் நான் நினைத்தது போல என்னோடு நிற்கவில்லை, ஆனாலும் அது வேறொரு முறையில் நடக்கிறது என்பதை அமைதியாய் கவனிப்பதற்கு பெயர் பொறுமை. கர்த்தர் அந்த பொறுமையை நமக்கு தருவாராக. யாருக்கு அந்த பொறுமை வருது தெரியுமா? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், எல்லாம் அவரால் ஆளப்படுகிறது என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அவசரப்பட மாட்டீர்கள். இன்னொரு தடவை கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், என் கையில் அல்ல, அவர் ஆளுகையை தன் கையில் வைத்திருக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறார், அவர் இந்த காரியத்தை பொறுப்பெடுப்பார், அவர் இதிலே தவறு நடக்க விடமாட்டார் என்கிற நம்பிக்கை தான் நமக்கு பொறுமையை தருகிறது. அல்லேலூயா. இயேசு இந்த 3 பேரிடம் மட்டுமல்ல, முத்தமிட்டு காட்டி கொடுத்தவனிடமும் அத்தனை பொறுமை காக்கிறார். அவனிடத்திலும் மிக நேர்மையாய் மிக மென்மையாய் பேசுகிறார். சிநேகிதனே, அந்த பொறுமைதான் கெத்சமனியை கடக்க வைத்தது. 4வதாய் 5வதாய் கடைசியாய் கர்த்தர் நல்லவர். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே மத்தேயு குறிப்பிடாத ஒன்றை லூக்கா நமக்காக எழுதுகிறார். லூக் சாப்டர் 22 verse 43. நானே வாசிக்கிறேன். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இந்த அழுத்தமான கெத்சமனையை விட்டு கடப்பதற்கு 5வது வழி தேவ பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள். டிபெண்ட் ஆன் தி பவர் ஆஃப் காட். ஆமென். தேவ பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து, கவனியுங்கள், நண்பர்கள் கைவிட்டார்கள், அவர்கள் ஜெபம் பண்ணவில்லை. தன்னுடைய சரீரம் பலன் குன்றி வருகிறது, தன்னுடைய நெருக்கம் அதிகமாகிறது, உணர்வுகள் பிழியப்படுகிறது, உடல் பிழியப்பட்டு ரத்தம் கசிகிறது, உறவுகள் விட்டு ஓட தயாராகிவிட்டார்கள். இப்ப அவர் சார்ந்து கொள்ள முடிந்த ஒரே இடம், தேவனே உம் பலம் எனக்கு தேவை, உம் பலம் எனக்கு தேவை. சத்தமதோராமேன்னு சொல்லுங்களே. என் அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நான் சொல்லட்டுமா? நீங்கள் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் பரலோகம் தன் பலத்தை உங்களுக்கு தராமல் இருப்பதில்லை. நீங்கள் பூமியிலே எவ்வளவு நெருக்கப்படுகையிலும் பரலோகம் தன்னுடைய சப்ளையை உங்களுக்கு திறந்தே வைக்கும். பரலோகம் தன்னுடைய தூதர்களை உங்களுக்காக அனுப்பும். சந்தோஷமான செய்தி தானே சொன்னேன்? இப்படி அமைதியா இருப்பீங்க நினைக்கல. இன்னொரு தடவை சொல்றேன், நீங்கள் பூமியில் நெருக்கப்படும் போதெல்லாம் பரலோகம் தன் பலத்தை உங்களுக்காக திறக்கும். ஒரு ஆமென். கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய். அவருடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, என் பலத்துக்கேற்ற வேலை என்றால் பரவாயில்லை, ஆனால் என் பலத்திற்கும் மிஞ்சிய பாரம் அல்லவா வரப்போகிறது. லிசன் மை பிரதர், ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் கூட, ஆண்டவரே என்னுடைய தகுதிக்கு மிஞ்சின, என் பலத்திற்கு மிஞ்சின ஒரு பாரம், ஒரு அழுத்தம், ஒரு சிலுவை என் மீது இருக்கிறது என்று சொல்வீர்களானால், உங்கள் பலத்திற்கு ஏற்ற பாரத்தை அல்ல, உங்கள் பாரத்துக்கு ஏற்ற பலத்தை தர நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. ஹல்லேலூயா.
எப்போதெல்லாம் நீங்க பாரம் சுமப்பீங்களோ சிஸ்டர், அப்போதெல்லாம் உலகம் உங்களை கண்டுகொள்கிறதோ இல்லையோ, பரலோகம் உங்களை க்ளோஸா வாட்ச் பண்ண ஆரம்பிக்குது. பரலோகம் உங்களை நெருக்கமா கவனிக்க ஆரம்பிக்குது. ஆமென் சொல்லுங்களேன். நான் எப்போதெல்லாம் நெருக்கப்படுறேனோ அப்போதான் ஒட்டுமொத்த பரலோகமும் என்ன நோக்கி போக்கஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஏனென்றால் இதிலிருந்து என்னை ஜெயமாய் கொண்டு வருவது என் பிதாவினுடைய சித்தம். ஹல்லேலூயா. Power increases when pressure increases. உங்கள் அழுத்தம் அதிகமாகிற போதெல்லாம் தேவ பலம் அதிகமாகிறது. பவுல் ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறான், இந்த பலவீனம் தாங்க முடியவில்லை, இந்த முள்ளை என்னை விட்டு அகற்றிவிடும். எத்தனையோ கட்டுகளை ஏற்றுக்கொண்டவன், எத்தனையோ காவலை ஏற்றுக்கொண்டவன், எத்தனையோ அழுத்தங்களை கடந்து வந்தவனால மாம்சத்தில் இருந்த அந்த முள்ளை தாங்க முடியல. 3 தரம் விடாப்பிடி ஆண்டவர்கிட்ட நிற்கிற போது பரலோகம் அவனுக்கு அனுப்பின பதில் என்ன தெரியுமா? உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதுமானது. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பரலோகம் இயேசு கிறிஸ்துவின் பாரத்தை எடுத்து விடவில்லை. பரலோகம் இயேசு கிறிஸ்துவினுடைய தரிசனத்தை மாற்றிவிடவில்லை. பிதாவாகிய தேவன் இயேசுவினுடைய சிலுவையை நீக்கிவிடவில்லை, அதை சுமக்க பலன் தந்து விட்டார். இன்றைக்கு வந்திருக்கிறேன் அன்பு குடும்பங்களே, இது என்னை விட்டு நீங்காதா? இது என்னை விட்டு நீக்கப்படாதா? இந்த முள் என்னை விட்டு நீங்காதா? இந்த சிலுவை என்னை விட்டு அகலாதா என்கிற ஜெபத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்தி சொல்லுகிறார், இதை சுமந்து கொண்டே ஜெயம் எடுக்க பரலோகம் உங்களுக்கு பலன் தரப்போகிறது. இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானுடைய பலம் உங்கள் மீது இறங்குவதாக. ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா. சகோதரி, அநேகருடைய இருதயங்கள் உங்களுக்கு முன்பு பூட்டப்பட்டிருக்கலாம். அநேகருடைய பொக்கிஷங்கள் உங்களுக்கு திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கலாம். உடன் பிறப்புகளின் இருதயம் உங்களுக்காக கொஞ்சமேனும் திறக்கப்படாத அளவு கடினப்பட்டிருக்கலாம். நீங்கள் நம்பின சில கைகள் உதவ முடியாமல் கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களை சிருஷ்டித்த தேவன் தன்னுடைய பலத்தை அனுப்பாமல் வேடிக்கை பார்ப்பதே இல்லை. எது பூட்டப்பட்டிருந்தாலும் திறந்த வானம் உனக்குண்டு, திறந்த வானம் உனக்குண்டு, திறந்த வானம் உனக்குண்டு. ஆமென் சொல்லுங்களே. உதவி செய்ய முடிந்தவர்கள் ஆனால் உதவ முடியவில்லை. என்னோடு நிற்க முடிந்தவர்கள் ஆனால் நிற்க மனமில்லை. எனக்கு கொடுக்க முடியும், கொடுக்க இருதயம் இல்லை. அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க. சுற்றிலும் இருக்கிற கதவுகள் அடைக்கப்படலாம், மேலே திறந்த வானம் ஒரு காலும் பூட்டப்படுவதில்லை. அடைக்கப்படாத ஒரு வானம் உனக்கு மேலே உண்டு. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடைக்கப்படாத ஒரு வானம் என் சகோதரனுக்கு உண்டு. அடைக்கப்படாத வானம் என் சகோதரிக்கு உண்டு. ஹல்லேலூயா. When you got tired, நீங்கள் எப்போது சோர்ந்து அசந்து போகிறீர்களோ பரலோகம் உடனடியாய் தன் பலத்தை பாய்ச்சுகிறது. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? அனுபவிக்காதீங்க, இன்னைக்கு மத்தியானம் அனுபவிக்க போறீங்க. கர்த்தர் உங்கள் பாரத்தை சுமக்க பலன் தரப்போகிறார். ஆமென். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த அழுத்தத்தையும் விட, உங்களுக்கு முன்பாக நிற்கிற எந்த பாரத்தையும் விட, உங்கள் பின்னே இருந்து உங்களை தாங்குகிற தேவ வல்லமை பெரியது. இன்னும் பலமான ஒரு ஆமேனை சொல்லி இருக்கலாம். மீண்டும் சொல்லி முடிக்கிறேன். உங்க முன்னாடி நிற்கிற எந்த அழுத்தத்தையும் விட உங்கள் பின்னே தாங்குகிற என் ஆண்டவருடைய கரங்கள் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அந்த கரம் உங்கள் பின்னே இருப்பதால், அந்த புயம் உங்களை தாங்கிக் கொண்டிருப்பதால், அவருடைய கரங்கள் உங்களை பிடித்திருப்பதால் இந்த அழுத்தம் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் கடந்து வருவீர்கள், நீங்கள் கடந்து வருவீர்கள். ஹல்லேலூயா. கவனி, உள்ளே போகிற போது சற்று நடுக்கம், உள்ளே போகிற போது மனதெல்லாம் துக்கம், வியாகுலம், மரணத்துக்கு ஏதுவான ஒரு பயம்,
பாவம் சுமக்க வேண்டுமே என்கிற ஒரு கலக்கம். அந்த கலக்கத்தோடு உள்ளே போனவர் பாரத்தை பகிர்ந்து கொண்டார், முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார், மறுபடி ஜெபித்தார், கூட நிற்காதவடத்தில் பொறுமை காத்தார், தேவ பலத்தை சுதந்தரித்தார். கெத்சமனின் வாசல்ல என்னை கவனியுங்கள். போர் சேவகர்களோடு யூதாஸ் நிற்கிறதை கண்டபோது தீவட்டிகளோடும் ஈட்டிகளோடும் பட்டயங்களோடும் ஒரு கூட்டமே வந்து நிற்கிறது. போர்ச்சேவரின் கைகளிலே சங்கிலிகள். இயேசுவுக்கு தெரிந்துவிட்டது, ஆம், பிதாவின் சித்தம் தொடங்க போகிறது. தன் சீடர்களை தட்டி எழுப்பி சொல்லுகிறார், வாருங்கள் போவோம். சகோதரா, யோவான் 18 அழகா சொல்லுவார். யோவான், வாசிக்க வேண்டாம், என்னை கவனி. உள்ளே போகிற போது கலக்கமும் வியாகுலமும் துக்கமும். ஆனா இந்த 5 காரியங்களை செய்துவிட்டு பகிர்ந்து கொடுத்தல், ஜெபித்தல், பிடிவாதமாய் ஜெபித்தல், பொறுமையோடு இருத்தல், தேவ பலத்தை பெற்றுக் கொள்ளுதல். பெற்றுக்கொண்டு எழும்பி கெத்சமனை விட்டு வெளியே வரும்போது அந்த கூட்டத்தை மறிச்சு இவரே கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? அவங்க சொன்னாங்க, நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம். இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? தைரியமா சொன்னாரு, நான் தான், இவர்களை போக விடுங்கள். அந்த தைரியம், அந்த பலம், சுமக்க தயாராகிவிட்ட அந்த இருதயம் எங்கே வந்தது? பிதாவின் இடத்திலிருந்து. இன்னைக்கு நான் சொல்லுவேன், இந்த கெத்சமனையில் முடங்கி விடுவேனோ? இந்த கெத்சமனையில் முற்று முடியுமோ? இந்த கெத்சமனையிலேயே என் வாழ்க்கை முடியுமோ? நசுக்கப்பட்டு போவேனோ? அழுத்தப்படுகிறேனே, இனி எழும்புவேனோ? இனி திரும்ப எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டோ என்று நீங்கள் கேட்பீர்களானால், follow the footsteps of our Savior. நம் இரட்சகர் வைத்து விட்டு போன அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், பிடிவாதமாயிருங்கள், பொறுமையாயிருங்கள், தேவ பலத்தை சார்ந்து நில்லுங்கள். இயேசு ஜெயித்து கெத்சமனையை விட்டு வெளியே வந்தது போல நீங்களும் இந்த அழுத்தத்தை விட்டு ஜெயமாய் வெளியே வருவீர்கள். இந்த கெத்சமனே உங்களை சேதப்படுத்தாது. இந்த கெத்சமனே உங்களை முடக்கி வைக்காது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்களே. இந்த கெத்சமனே உங்கள் அழிவுக்கானது அல்ல. இந்த கெத்சமனே உங்களுக்கு முடிவை எழுதாது. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்து வரப்போகிற மாபெரும் மேன்மைக்கு இந்த கெத்சமனே உங்களை தயார்படுத்துகிறது. ஓ ஹல்லேலூயா.